நிறைய சித்தர்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த சித்தர்களை நாம் தரிசிக்கிற காரணம் என்ன? இந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப, பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறப்ப, ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லாம் படிக்கிறப்ப வரலாற்று பாடம், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உண்டு. பழைய மன்னர்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கனிஷ்கர், அசோகர், ஹர்ஷகுப்தர் நிறைய படிச்சிருக்கோம். அது முடிஞ்சு போச்சு, படிக்கிற காலத்தில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். படித்தோம், அதை வச்சு பதில் எழுதணும், பாஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு அது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை. இந்த சித்தர்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, பல தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சித்தர்களோட உபதேசம் என்னன்னு சொல்கிறேன், அந்த சித்தருடைய வாழ்க்கை முறை சொல்கிறேன், அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அங்கெல்லாம் போகணும், இவருடைய உபதேசங்களை பின்பற்றணும். இவருடைய வாழ்க்கை முறை என்றென்றைக்கும் நம்ம நெஞ்சில், மனசில், மூளையில் உட்காத்தி வைக்கணும். ரொம்ப முக்கியம் அது. இப்போ இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் பேர் சுருட்டு வீரையா சித்தர்னு. இவர் எங்கே சமாதியானார்? திருவண்ணாமலையில். ஆனால் திருவண்ணாமலையில் எந்த இடத்துல இவருடைய சமாதி இருக்கு தெரியல. அகஸ்திய விஜயம்னு வெங்கட்ராம சித்தர்னு ஒரு மகான் இருந்தார். அவருடைய காலத்தில் எழுதப்பட்டது இந்த சித்தரை பற்றி. சுருட்டு வீரையா சித்தர். இவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, சமாதி எங்கே இருக்குன்னு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கண்டுபிடிக்கப்படலாம். இனிமே அந்த சித்தரே தான் இருக்கக்கூடிய இடத்தை தனது பக்தர்களுக்கு உணர்த்தலாம். அதற்கான காலம் கூடிய சீக்கிரம் வரலாம். இவர் எங்கே பிறந்தார்னா ஆந்திராவில் பிறந்தாராம். ஆந்திராவிலிருந்து பல பகுதிகளுக்கு பயணித்து திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையில் கடைசி வரைக்கும் இருந்தார். என்ன காரணத்தினால இவருக்கு சுருட்டு வீரையா சித்தர்னா, வீரையாங்கிறது இவருடைய பெயர். சுருட்டுங்கிறது இவர் அடிக்கடி அதிகம் புகைக்கக்கூடியது. நம்ம திருவண்ணாமலையில் விசிறி சாமியார்னு சொல்லுவோம் இல்லையா, யோகிராம் சுரத்குமார், அவர் சிகரெட்டு பிடிச்சிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு சிகரெட்டு பாக்கெட் வாங்குறோன்னா அந்த பாக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? சிகரெட்டு உடல் நலத்திற்கு கேடுன்னு போட்டிருக்கு. உண்டா இல்லையா? எவ்வளோ விளம்பரங்கள் வருது, சிகரெட்டு பிடிக்காதீங்க, புகை பிடிக்காதீங்க, எவ்வளோ விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்? அதை புகைச்சோம் அப்படின்னா நமது உயிருக்கு ஆபத்து, ஒரு வியாதி வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு. என்னடா மனுஷங்களுக்கே இவ்வளவு இருக்கு, ஒரு சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோகிராம் சுரத்குமார் சிகரெட்டு பிடிச்சாரு, இந்த வீரையா சித்தர் சுருட்டு பிடிச்சாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் சேர்த்தி அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மளை விட அஞ்ஞானிகள் கிடையாது. யோகி ராம் சுரத்குமார் எதற்காக இந்த சிகரெட் அடித்தார் அப்படின்னா, பக்தர்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க சிகரெட் வாங்கிட்டு போய், இல்லை அவர்கிட்டையும் சிகரெட் இருக்கும். எய்தாப்பில் இருப்பான் ஒரு பக்தன், அவனை பார்த்துட்டே சிகரெட் புகையை வெளியில் விடுறார் அப்படின்னா அவனது கெட்ட கர்ம வினைகளை சுவாமிகள் வெளியில் தள்ளுறாருன்னு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷனாக பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் என்ன உண்டு? கர்ம வினைகள் நம்ம அனுபவிச்சே ஆகணும். நம்ம முற்பிறவிகளை நல்லது பண்ணினோம் அப்படின்னா இந்த பிறவியில் ராஜா போல இருப்போம். முற்பிறவிகளை நம்ம பல பேருக்கு தொந்தரவு பண்ணினோம், ஹிம்சைகள் கொடுத்தோம், இடைஞ்சல்கள் கொடுத்தோம், அவனை போட்டு நச்சு பண்ணி அவனை உருக்குலைச்சோம் அப்படின்னா அதற்கான கெடு பலன்கள் நமக்கு வந்தே சேரும். அப்படி கெட்ட பலன்கள் வரக்கூடிய ஒருத்தரை நல்ல ஆன்மாவாக இருக்கின்ற காரணத்தினால இவருக்கு இருக்கிற அதெல்லாம் விரட்டணுங்கிறதுக்காக அந்த சிகரெட்டை புகைச்சு அவருக்கு இருக்கிற கெட்ட கர்ம வினைகளை அகற்றுவார் குரு. இதுதான் அந்த சிகரெட்டு சுருட்டு இதனோட தாத்பரியம். இப்போ சொல்லுங்க, நம்ம பிடிக்கிறதும் அவங்க பிடிக்கிறதும் ஒன்றாகுமா? யோகிராம் சுரத்குமாரே பிடிச்சாரு சிகரெட்டு, நான் ஏன் பிடிக்கக்கூடாது? கேட்டோன்னா நம்மளை விட
ஒரு அஞ்ஞானி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சிகரெட்டு பிடிக்கிற போது பக்கத்தில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு நறுமணம் வீசும். நம்ம சிகரெட்டு பிடிச்சோம் அப்படின்னா நறுமணமாக வருது, அந்த பக்கமாக போகிறவங்க வாயை மூடிட்டு நம்மளை சபிச்சுட்டு போவாங்க. அதான் காரணம். அது இந்த வீரையா சித்தர் இதே போல தான். யார் போல்? யோகிராம் சரத்குமார் போல். இவர் சுருட்டு அடிச்சுட்டே இருப்பார். இந்த சுருட்டை புகைச்சு புகைச்சு தன்னை தரிசிக்க வருகிற பக்தர்கள்ட்ட இருக்கிற அந்த கெட்ட கர்மாக்களை அகற்றுவர். ஒரு ஆசாமி இருந்தான் அந்த ஊரில், திருவண்ணாமலையில். அவனுக்கு ஒரு குரூப் உண்டு, நல்லவன் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், இந்த சுவாமிகள் வீரையா சித்தர் இருக்காரு, அவர் ஏதான ஒரு விதத்தில் நம்ம டீஸ் பண்ணணும், அவர் ஏதான ஒரு விதத்தில் நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். எந்த ஒரு காலத்திலும் குருநாதருக்கு நாம் துரோகம் நினைக்கவே கூடாது. ஒரு சந்நியாசியையோ வயது முதிர்ந்தவர்களையோ எந்த ஒரு காலத்திலும் நாம் அவமானப்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கிருந்து பாவத்தை சம்பாதிக்கிறோம்? நம்ம பாவத்தை எங்கிருந்து சம்பாதிக்கிறோம்? இது போல் ஒரு முதியவரை பார்க்குற போது ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பார், வரவ பைய அப்படின்னு நம்ம ஒருத்தன் புலர்னு வைப்பான். பாவத்தை சம்பாதிக்கிறோம். அவர்களுக்கு நம்மால் நல்லது செய்ய முடியலன்னா கூட கெடுதல்கள் செய்யக்கூடாது. இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.